அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான், முடிவே இல்லாததுன்னு ஒரு அற்புதமான பாட்டு. சொந்தம்ங்கிறது எப்பவுமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு முந்தின ஒரு பாட்டு இருக்கு. உனக்கது சொந்தம், எனக்கது சொந்தம், உலகுக்கு எதுதான் சொந்தமடான்னு ஒரு பாட்டு. அது பற்று விட்டவர்கள் பாடுகிற ஒரு பாட்டு. அதுவும் சினிமா பாட்டு தான். இந்த சொந்தம்ங்கிற சொல்லு இருக்குல்ல, உனக்கு எது சொந்தம், உங்களுக்கு யாருங்க சொந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோடனே நம்ம மனசுல படக்குன்னு யார் ஞாபகத்துக்கு வருது? உயிரோட இருக்கிறவங்க ஞாபகத்துக்கு வருவாங்களா? உயிர் இல்லாத பொருள்கள் ஞாபகத்துக்கு வருமா? இது எனக்கு சொந்தம், இவர் எனக்கு சொந்தம்னா முதல்ல உயிர் பொருள்களை சொல்லுவோம். எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். அவர் எனக்கு உறவு முறையை கூட சொந்தம்னு தான் சொல்லுவோம். அப்பா, அம்மா, மாமா, தாத்தா, பாட்டி, பேரன், பேத்தி எல்லாத்தையும் உறவு முறை சொந்தங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம். அதனால இந்த வாட்ச் எனக்கு சொந்தம், இந்த சட்டை எனக்கு சொந்தம், இந்த வீடு எனக்கு சொந்தம், இந்த கார் எனக்கு சொந்தம்னு உயிரற்ற பொருள்களையும் சொந்தம் கொண்டாடி மகிழ்கிற ஒரு தன்மையும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த ரெண்டுல எது உயிர்ப்பானது, எது உண்மையிலேயே சொந்தமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே சொந்தம் கிடையாது. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு போகும்போது காதற்ற ஊசியும் வாராது கான் நும் கடை வழிக்க. அப்ப இந்த சொந்தம்ங்கிற சொல்லு எதை தருகிறது, எது நிலைத்த மதிப்பை தருகிறதோ அதுதான் உண்மையான சொந்தம். ஒரு ராஜா, அவர் ரொம்ப தர்ம சிந்தனை உள்ளவர். அப்பப்போ என்ன பண்ணுவார்னா, திடீர்னு எதையாவது அறிவிச்சு மக்களுக்கு எதையாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதுதான் கொடுக்கணும், இதுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. வாரி வழங்குகிற வள்ளல் அவர். பொருள் அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார்னு வச்சுங்களேன். அது ஒரு விதமான தர்ம சிந்தனை. அவர் திடீர்னு என்ன பண்ணார், அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மைதானம் கூடாரம் போட சொன்னார். பெரிய கூடாரம் போட்டாங்க. போட்டால் நிறைய பொருள்களை கொண்டு அதில் அடுக்க சொன்னார். வீட்டு உபயோகப் பொருள்கள் எல்லாம். இந்த காலத்தில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி, ஃபேனு, எல்லாம் சொல்கிறோம் பாருங்க, மிக்சி எல்லாம் சொல்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் என்னென்ன தேவையான பொருள்கள் இருந்துச்சோ வீட்டு உபயோகப் பொருள்கள் எல்லாத்தையும் கொண்டு அடுக்கணும். கட்டில், மேஜை எல்லாம் கிடந்துச்சுன்னு வச்சுங்களேன். மெத்தைகள், தலகாணிகள் எல்லாம் கிடந்துச்சு. ஊருக்குள்ளே ஒரு அறிவிப்பு செய்ய சொன்னார். அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மைதானத்தில் நிறைய பொருள்கள் குவிச்சு வச்சிருக்கார் ராஜா. அவங்க போய் வேண்டிய பொருள்களை எடுத்துக்கிட்டு போங்க. ஒருத்தர் இத்தனை தான் எடுக்கணும்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. உங்களால் எத்தனை எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போங்க, அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, இலவசம்னு அறிவிப்பு செய்ய சொன்னார். கூட்டம், நகரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மைதானத்துக்கு வந்துட்டாங்க. வேண்டியதெல்லாம் அள்ளுறான். சில பேர் வண்டி கட்டிட்டு அள்ளுறான். சில பேர் சொல்கிறான், இந்த காலத்தில் ரயில் இருக்க மாதிரி அந்த காலத்தில் இல்லாமல் போச்சு, இல்லைன்னா ரயிலையே நான் வாடகைக்கு பிடிச்சிட்டு மொத்தமாக அள்ளிட்டு போவேன்றான். அப்படியே ஒவ்வொருத்தனும் அள்ளி 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 ஏற்றிக்கிட்டு இருக்கான். ராஜா அப்படியே அரண்மனையிலேருந்து அங்கே மேலே மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. மக்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க, எப்படி அள்ளிட்டு போகிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா, வயசான அம்மா, அந்த அம்மா வந்துச்சு. அந்த பொருள்கள்லாம் அடுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த கூடாரத்துக்கு நடுவில் நின்று அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு அதிகாரி ஒருத்தர் வந்தார், அரசு அதிகாரி. வந்துட்டு, அம்மா ஏன் இப்படி வேடிக்கை பார்க்குறீங்க, நேரம் போக போகுது, உங்களுக்கு வேண்டிய பொருளை நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, ராஜா கொடுத்துருக்காரு, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லைங்க, எனக்கு வேண்டிய பொருள் இங்கே இல்லை, எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டிய பொருள் இங்கே இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அவருக்கு ஆச்சரியம். ஓ, உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டிய பொருள் வேற என்ன வேணும் சொல்லுங்க, ராஜாட்ட இல்லாத பொருளா, கேட்குறத நாங்கள் வாங்கிட்டு தர்றோம், அதை எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு. நான் ராஜாவை பார்க்கணையா அப்படின்னுச்சு அந்த அம்மா. ஓஹோ, ராஜாவை பார்க்கணுமா, அது கேட்போம், ராஜாவிட்ட கேட்டு தான் சொல்லணும்னு ஆளை அனுப்பிச்சா அவர் வந்துட்டார். அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார், குதிரையில் வந்துட்டார். மைதானத்துக்குள்ளே அந்த பாட்டி முன்னாடி நிற்கிறாரு. பாட்டியை பார்த்தோன்னே படக்குன்னு இறங்குறார். அந்த தாய் முன்னாடி இறங்கி நிற்கிறார். ஏம்மா, நான் தான் ராஜா, என்னைய பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம் அப்படின்னு ராஜா கேட்டார். அது ரொம்ப மகிழ்ச்சியாக புலகாங்கிதத்தோட சந்தோஷ புன்னகையோட அந்த அம்மா என்ன பண்ணிச்சான், ராஜாவோட 2 கையும் பிடிச்சிக்கிச்சான். இவர் எனக்கு சொந்தம், இவர் எனக்கு சொந்தம், இவரை தான் நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போக போகிறேன் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லிச்சான். அவன் கட்டிலு, மேஜை, நாற்காலி, பீரோ இதுகளை எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம்னு அள்ளிக்கிட்டு இருந்தான் வண்டியில். இந்த பாட்டி என்ன பண்ணுச்சு, இவர் தான் எனக்கு சொந்தம், இவர் எனக்கு சொந்தம்னு சொன்னோடனே மகிழ்ந்து போயிட்டார். தாயே, எனக்கு தாய் இல்லாத குறையை நீங்கள் தீர்த்து வச்சிட்டீங்களே, அது மட்டும் இல்லை,
அந்த அம்மா சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன தெரியுமா? ராஜாவே சொந்தம்னா அந்த நாடே அந்த அம்மாவுக்கு தானே சொந்தம். பாருங்களேன், ஒரு உயிரற்ற பொருள், ஒரு உயிர்ப்புடைய ஒரு பொருள், மதிப்புமிக்க ஒரு பொருள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.